இன்னைக்கு தசகம் 12 ஆரம்பிக்கிறோம். துவாதச தசகः உதத்ய ஜனனம். சோ இது வந்து ஒரு புது ஸ்டோரி. உதத்யன் அப்படிங்கிறவனோட ஒரு கதை. அம்பாள் அவனுடைய வாழ்க்கையில என்ன ரோல் பிளே பண்ணா, அவன் எப்படி இருந்தவன், எப்படி மாறினான் அவளுடைய அனுகிரகத்தால் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி நம்ம ஒண்ணும் அந்த அம்பாளோட மகிமை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவாளுக்கு கூட அவளுக்கு அந்த தெய்வ அனுகிரகம் இருந்ததுன்னா எப்படி அவ வாழ்க்கை எந்த நிமிஷமும் மாறும். அந்த ஒரு கஷ்டத்தோட விளிம்பு வரைக்கும் போனவாளுக்கு கூட அவளோட அனுகிரகம் கிடைக்கும் பொழுது அப்படியே யூ டர்ன் அடிச்சு லைஃப் மாறற அந்த இது நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வரும். எந்த கஷ்டமா இருந்தாலும் ஓகே, அந்த நம்ம பக்தியும் நம்பிக்கையும் விடாம இருந்தா அவளுடைய அனுகிரகத்துக்காக காத்துன்னு இருந்தா நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு ஏற்படும். ஒவ்வொரு கதையும் நம்ம படிக்கும் பொழுது அதை நம்மளோட இதோடயே நம்ம ரிலேட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். சோ இது வந்து ஒரு புது கதை. அதாவது 12ம் 13ம் சேர்ந்து உதத்தியனோட கதையா வருது நம்மளுக்கு. சோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். சோ கோசல தேசத்துல தேவதத்தன் அப்படின்னு ஒரு பிராமணன் இருந்தானாம். அவனுக்கு வந்து புத்திர பாக்கியம் வேணும் அப்படிங்கறதுக்காக தமசா நதிக்கரையில வந்து ஒரு யாகசாலை அமைச்சு சிறந்த அந்தணர்கள், அதாவது வேத வித்துக்களை அவளை கூப்பிட்டு யாகம் ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சானாம். அப்ப வந்து எல்லாரும் அவ்வளோ ஜோரா புத்திர பாக்கியம் வேண்டி இவன் யஜ்யம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளோ ஜோரா எல்லா வேத வித்துக்களும் அவ்வளோ ஜோரா வேத கானம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்க ஒரு சாமவேத அந்தணர் இருந்தார். அந்தணர்னா என்ன? பிராமணர். ஒரு சாமவேதம் பிராமணர் அங்க இருந்தார். கோபிலர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். சோ அவர் சாமகானம் பண்ணும் பொழுது என்னன்னா, அந்த மூச்ச அடக்கி சொல்ல வேண்டிய இடத்துல அப்படி பண்ணாம அங்க மூச்ச விட்டு சொல்றார் அவர். அந்த இதுவே வந்து வேதமே உங்களுக்கு எப்படி எல்லாமே அந்த ஃப்ரீக்வன்சி தான் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? சோ இது வந்து அவர் அந்த மூச்சை பிடிச்சு சொல்ல வேண்டிய இடத்துல மூச்சை விட்டு அது சோ தனியா தெரியறது. அது வந்து கொஞ்சம் ஸ்வரபங்கமா ஆயிடுறது. அத தேவதத்தன் பார்த்துட்டாராம். உடனே அந்த பிராமணரை கூப்பிட்டு கோபம் வந்துருது. நான் புத்திர பாக்கியம் வேண்டி இந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ வந்து சாமகானத்தை இப்படி ஸ்வரபங்கமா சொல்றீரே, இது அமங்கலம் இல்லையா? என்ன மூடத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கோச்சுண்டாராம் அவர். அப்ப உடனே கோபிலர் அந்த சாமகான வேதி வந்து சொல்ற, எனக்கு வயசா எடுத்து அதனால சாமகானம் இசைக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஸ்வரபங்கம் வந்துடுது. அதுக்காக நீ இப்படி கோபித்தல் ஆகாது. என்ன நீ இப்படி மூடன்னு இத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினால உனக்கு மூடனாவே புத்திரன் பிறக்கட்டும் அப்படின்னு சாபம் விட்டுட்டார் அந்த சாமகான வேதி. தேவதத்தன் உடனே மனசு பயந்து போயிட்டார். ஐயா, நான் ஏற்கனவே புத்திரன் இல்லையேன்னு துக்கத்துல இருக்கேன். மூடனா புத்திரனை பெத்தா அதை விட இன்னும் துக்கமா ஆயிடும். அதனால நீங்க என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு ரட்சிக்கணும் அப்படின்னு அந்த பிராமணர்த்தையே சரணாகதி அடைஞ்சான் தேவதத்தன். உடனே கோபிலரும் என்ன பண்ணினார்? அவனுடைய துக்கத்தை ஓரளவு தணிக்கிறதுக்காக அவர் சொல்றார், மூடனா பிறந்தாலும் காலம் செல்ல செல்ல அவன் வித்வானாக மாறுவான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தேவதத்தன் மனைவி கர்ப்பமானா. அவ அழகான ஒரு பையனை பெற்றெடுத்தாள். அவன் பேருதான் உதத்யன். உதத்யன் நன்னா வளர்ந்து வந்தான். சின்ன வயசுலயே அவனுக்கு பூணல் எல்லாம் போட்டா. 12 வயசு ஆயிடுத்து அவனுக்கு. ஆனா என்ன, படு முட்டாளா இருந்தான் அந்த உதத்யன். சந்தியாவந்தன மந்திரம் கூட சொல்ல தெரியல. அவனோட அவன் வயசு குழந்தை எல்லாம் அவ்வளோ அழகா சமத்தா இதுவா விளையாடும். இவன் மட்டும் முட்டாளா, ஏதாவது கேள்வி கேட்டா பதில் கூட சொல்ல தெரியாது. அப்படியே முழிச்சுண்டு இருப்பானாம். சோ கூட இருக்கிறவா எல்லாம் கேலி செய்ய ஆரம்பிக்கிறா அவனுடைய நண்பர்கள்லாம். அப்போ பெற்றவர்கள்ல வந்து இவ அம்மா அப்பா என்ன நினைக்கிறா, தேவதத்தனும் அவ ஒய்ஃபும் நினைக்கிறா, ஐயோ குருடனா மொடவனா பிறந்திருந்தா கூட பரவாயில்லையே, இது இப்படி மூடனா பிறந்திருக்கானே, பகவான் இவனுக்கு கண்ணும் காதும் ஒழுங்கா கொடுத்தான், ஆனா இப்படி முட்டாளா படைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மனச ரொம்ப வருத்தப்பட்டா அவ பெற்றோர்கள்.
உதத்தியனும் என்ன பண்ணா, அவமானம் தாங்க முடியல. வெளியில போனா நண்பர்களும் கிண்டல் பண்றா. ஆத்துல அம்மா, அப்பாவும் வருத்தப்படுறான்னு சொல்லி, இவன் மனசு வருந்தி ஒரு நாள் காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போயிட்டு, அங்க கங்கை கரையோடைய ஓரத்துல ஒரு குடிசையை அமைத்துக் கொண்டு, அங்கேயே கங்கை தண்ணியில குளிக்கிறது, கங்கை தண்ணியையே குடிக்கிறது. அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிற காட்டுல இருக்கிற முனிவர்கள் அவ பண்ற அந்த பூஜையெல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பான். அவ எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு பிரசாதமா ஏதாவது பழம் தருவா இல்லையா, அதை சாப்பிட்டுன்னு இருப்பான். இப்படியே காலத்தை கழிச்சுட்டு இருந்தான் ஒண்ணுமே பண்ணாம. சோ அவன் ஆனா என்ன, இதுலயும் வந்து பார்த்தோம்னா அவன் வீட்டை விட்டு காட்டுக்கு ஓடி வந்தான். நினைச்சா அவன் வந்து காட்டுல எவ்வளவோ பேரு வசிக்கிறா இல்லையா, சோ அவன் வந்து போய் கெட்டவாளோட சேராம இப்படி முனிவர்களோட சத்சங்கம் அவனுக்கு கிடைச்சதே என்ன, அந்த அம்பாளுடைய கருணை தான். ஒண்ணும் அவன் பண்ணலைனாலும் குளிக்கிறது குடிக்கிறது எல்லாம் கங்கை தண்ணி, காதில் விழுவது சிரவணம் பண்றது எல்லாம் முனிவர்களுடைய அந்த பூஜை, சாப்பிடும் பிரசாதமோ அந்த முனிவர்கள் கொடுத்த பழம். இப்படியே காலத்தை தள்ளின்னு இருந்தான். சோ இந்த நல்ல சத்சங்கத்தினால கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள இருக்கிற தமோ குணம் நீங்கி சத்துவ குணம் மேல் நோங்கி வந்தது. சோ அந்த அம்பாளுடைய அருளால் அவனுடைய அகக்கண் திறந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமா அவன் பேச ஆரம்பிச்சான். அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பொய்யே பேச மாட்டான். எப்போதும் உண்மையை தான் பேசுவான். அந்த ஒரு நல்ல ஹேபிட் அவனுக்கு டெவலப் ஆச்சாம். அதனால அவன் பேரே வந்து உதத்தியன்ல இருந்து சத்யவிரதன் அப்படிங்கிற, எல்லாரும் அவனை சத்யவிரதா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாலாம். சோ அந்த மாதிரி அவன் வனத்தில் வசித்து வந்தான். ஒண்ணும் பெரிய வேலை கிடையாது, இது கிடையாது. ஒரே நல்ல குணம் இப்ப அவனுக்கு வந்தது வந்து பொய்யே பேசுறது இல்ல அப்படின்னு. சோ மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த நல்ல சகவாசம் கிடைச்சதுனால என்ன, உள் மனசுல நிறைய அவனுக்கு ஞானம், ஞானத்துக்குரிய இதுவே என்ன, நம்மளையே வந்து ஆத்ம இதுன்னு சொல்லுவாளே, ஆத்ம விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னை கேட்டுக்கிறான். இப்படி காட்டுல மிருகம் மாதிரி உலாவிக் கொண்டு வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எங்க அம்மா அப்பா ரொம்ப உயர்ந்தவா, பிராமண குலத்தை சேர்ந்தவா. ஆனா நான் எப்படி இவ்ளோ ஒரு நல்ல பேரண்ட்ஸுக்கு நான் எப்படி இப்படி மூடனா பிறந்தேன்? இது தெய்வத்தின் செயலா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமா? அப்படின்னு அவன் அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவன் யோசிக்கிறான். தெய்வத்தை இதுல நிந்திக்கிறதுனால நமக்கு என்ன பயன்? என் கர்ம பயன் அப்படி இருந்தா அதுக்கு யார் என்னதான் செய்ய முடியும்? என் பூர்வ ஜென்மத்துல நான் வந்து என்ன பாவம் பண்ணேனோ, அதாவது நான் கற்றதை கற்ற வித்தையை நான் பிறருக்கு சொல்லி தராமல் நானே எனக்குள்ள வச்சுண்டு அந்த மாதிரி பாவம் பண்ணேனா, இல்ல இந்த புஸ்தகம்லாம் நிறைய தானம் பண்ணறது அந்த மாதிரி எதுவும் உதவாமல் இருந்து அந்த மாதிரி பாவம் பண்ணேனா, இல்ல பிராமணர்களையோ கடவுளையோ பூஜிக்காம இருந்தேனோ, இல்ல அதனாலதான் நான் இப்படி பிராமண குலத்துல பிறந்தும் மூடனா இருக்கேனே அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி பல சிந்தனைகள் அவருக்குள்ள ஓடுறது. நான் ஏதோ பாவங்கள் நிறைய செஞ்சிருக்கேன். அதனாலதான் அவன் வந்து எப்படி கம்பேர் பண்றான். அவ்வளோ அழகான ஒரு ரூபவதி. அதாவது ரொம்ப அழகான ஒரு பெண். ஆனா அவ்வளோ அழகு இருந்தும் அவ மலடியா இருந்தா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி ஒரு நல்ல மரம் தழைச்சு இருக்கு. ஆனா பழம் மட்டும் அது கொடுக்கலன்னா என்ன பயன்? அதே மாதிரி நல்ல கொழு கொழு கொழுன்னு ஒரு பசு வளர்ந்து இருக்கு. ஆனா பால் தரலைன்னா என்ன பயன்? அந்த மாதிரிதான் என் ஜென்மமும் இப்படி வீணானது. நான் வந்து செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமும் பண்ணல. இப்போ நான் யோசிக்கிறது வீண். நமக்கு தெய்வம் தான் துணை அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். உள்ளுக்குள்ள பாருங்க, நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்தா எப்படி நிறைய நல்ல சிந்தனைகள் எப்படி தனக்குள்ளேயே யோசிக்க தோன்றது, அவன் எப்படி மாறுறான். சோ இதெல்லாம் வந்து அந்த கங்கையில ஸ்நானம் பண்றதுனாலயும் மகரிஷிகளுடைய அந்த நெருக்கத்தினாலும் அவனுக்கு இப்படியெல்லாம் நல்ல நினைப்பு வந்தது. சோ அவனுக்கு 14 வருடங்கள் அதுக்கப்புறம் கழிஞ்சது. கோபில அந்த பிராமணர் இல்லையா சாபம் கொடுத்தாரே, அவர் சொன்னது நடக்க போறது. அதாவது அவன் பூஜை, ஜபம், காயத்ரி மந்திரம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது.
ஒன்னே ஒண்ணுதான் பொய் பேசாதவனாக இருந்தான். சோ அவன் மாறும் அந்த தருணம் வந்து விட்டது. என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு சமயம் அவன் அப்படியே காட்டுல உலாவின்னு இருக்கும்போது ஒரு பன்னி அங்க ஓடி வந்துதான். பார்த்தா அவ்ளோ ரத்த விளாரா பார்க்கவே அப்படி ஒரு அருவருப்பா இருக்கு பார்க்கிறதுக்கு. அது வந்து அந்த சத்தியவிரதன் முன்னாடி வந்துதான். அத பார்த்த உடனே இவனுக்கு இரக்கம் மனசுக்குள்ளதான் இப்ப சத்துவம் நிறைய ஓங்கி வந்துருது இல்லையா? அதனால அத பார்த்த உடனே அவனுக்கு ஐயையா அப்படின்னு கத்தறான். அவன் உடம்பு நடுங்க கத்தறானாம். ஐயா அப்படிங்கும் பொழுது அது பார்த்தோம்னா ஐம் அப்படிங்கிறது வாக்பீஜ மந்திரம். சோ அந்த ஐம் அப்படிங்கிற அந்த வாக்பீஜ மந்திரத்தை தனக்கே தெரியாம அது அந்த பீஜம்ங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாம அவன் உச்சரிச்சிருக்கான். சோ அந்த தேவிதான் அந்த பன்னிய அங்க அனுப்பியிருக்கா. அந்த பன்னி வந்து இவன் கண்ணு முன்னாடி காட்சி அதாவது தெரிஞ்சுட்டு அது பின்னாடி போய் ஒரு புதர்ல மறைஞ்சுன்றது. இவன் ஆனா சொன்ன வார்த்தை அத பார்த்த உடனே அவன் சொன்ன வார்த்தை ஐய அப்படின்னு கத்துறான். அதாவது அது வந்து பீஜாட்சரம். சோ இது வரைக்கும் அவன் அந்த மந்திரத்தை கேட்டதும் இல்லை, அதனுடைய அருமையும் தெரியாது. ஆனா அவன் வாயிலேந்து 3 வாட்டி அது வந்துடுத்து. அது அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினாலதான். சோ அந்த அம்பாளும் என்ன பண்ணா அந்த வாக்பீஜ மந்திரத்தை அவன் ஜபித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த மூடத்தனத்தை நீக்கி அவனுக்கு நல்ல புத்தியை அளித்தாள். சோ ஒரு பிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான் அவனுடைய கர்ம பலனால் அவனுடைய அந்த சாப காலம் முடிஞ்ச உடனே இது எல்லாமே தானா அவனுக்கு நடக்கிறது. அந்த பன்றி வருது, அதை பார்த்த உடனே தன்னை அறியாம அந்த பீஜாட்சரத்தை சொல்றான். அம்பாளுடைய கருணையால் அந்த மூடன் புத்திசாலியா ஆகறான். சோ இந்த இதுல வந்து இந்த தசகத்துல இது வரைக்கும் தான். சோ இந்த புத்திசாலித்தனத்தினால அவன் எப்படி திருப்பியும் அவ்வளோ கிளவரா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவான். அது அடுத்த தசகத்துல வரும். அவ்வளோ கிளவரா ஆன்சர் பண்ணுவான். திருப்பியும் அவன் நாட்டுக்கு போய் அவன் ராஜ்யத்தை ஆள்ற மாதிரி வரும். அது என்ன ஏது அப்படிங்கறது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இதுல கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நம்பூதிரி யூஸ்வலா அவர் சொல்லுவார் இல்லையா, கடைசி ஸ்லோகத்துல தன்னை அதோட ரிலேட் பண்ணி சொல்லுவார். சோ இங்கேயும் அதே மாதிரிதான். அந்த உதத்தியன் வந்து மூடனா பிறந்தாலும் அந்த அம்பாளுடைய அருளாலும் அந்த நல்ல சத்சங்கம் கிடைக்க பெற்று அந்த வாக்பீஜம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் தன்னை அறியாம சொன்னா அந்த அற்புதமான பிரகாசமான புத்தியை அவன் அடைந்தான். ஆனா இவர் வந்து சொல்றார், நானும் மந்த புத்தி உடையவன் தான். எனக்கு வந்து சத்சங்கம் இந்த மாதிரி காடு ரிஷிகள் சத்சங்கம்லாம் எனக்கு கிடையாது. உன்னை தவிர எனக்கு வேற யாரும் உறவினர் இல்லை அப்படின்னு அம்பாள்கிட்ட முறையிடுறார். இந்த உதத்தியனை போல் என்னையும் பிரசன்ன புத்தி உடையவனாக ஆக்கணும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ற கடைசி இதுல ஸ்லோகத்துல. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் உதத்தியனுடைய கதை. அடுத்த பார்ட்ல அது என்ன அந்த பன்னி என்ன ஆச்சு, அந்த வேடன் வந்தானா, என்ன கேட்டான், இவன் என்ன சொன்னான், இவனுடைய அந்த அறிவு அப்படி ஒரு சாதுரியமா ஒரு பதில் சொன்னான். அதெல்லாம் வந்து அடுத்த தசகத்துல வரும். இப்போ இதோட ஸ்லோகம் பார்க்கலாம். லக்ஷ்மி ஒரிசா மாமியில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லக்ஷ்மி ஒரிசா மாமி இருக்கேன் மாமி, லைன்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். புரா த்விஜ கஷ்சன தேவதத்தோ நாம பிரஜார்த்தம் தமசா சமீபே குர்வன்மகம் கோபிலசாபவாச்சா लेभे सुतं मूढमनन्तदुःखः पुरा द्विज कश्चन देवदत्तो नाम प्रजार्थं तमसा समीपे कुर्वन्मखं
कोपिलसाभवाचा लेपे सुदं मूढमनन्ददुःखः पुरा द्विजकच्छन देवदत्तो नाम प्रजार्तं तमसा समीपे बे कुर्वन् समीपे समीपे कुर्वन्महं गोपिलसापवाचा लेबे सुदं सुतम இல்ல मूढमनन्ददुःखः சுதம் இல்ல சுத்தம் த लेबे सुतं मूढमनन्ददुःखः கரெக்ட். ஹேமசித்ரா என்னமா டவுட்? அந்த கோபி லஷா பவ அது எப்படிமா பிரிக்கணும்? கோபில ஷாப வாச்சா. ஓகேமா, தேங்க்யூமா. கோபிலங்கிறது அந்த பிராமணனோட பேரு, அவரோட சாபம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கவிதா வாங்கோ. உதத்யநாமா வவ்ருதே சபாலோ उतत्य नामा ववृते सभालो மூடஸ்து திருஷ்டம் ந ததர்ஷ கிஞ்சித் मूढस्तु दृष्टं न ददर्श किञ्चित् ஸ்ருதம் ந சுஷ்ராவ ஜகாதனைவ श्रुतं न शुश्राव जगादनैव पृष्टो न च स्नान जपादि चक्रे पृष्टो न च स्नान जपादि चक्रे ஸ்நான ஜபாதி அப்படி பிரிச்சுக்கோங்க. उदत्य नामा ववृते सभालो मूढस्तु दृष्टं न ददर्श किञ्चित् श्रुतं न शुश्राव जगादनैव पृष्टो न च स्नान जपादि चक्रे उदत्य नामा ववृते सभालो मूढस्तु दृष्टं न ददर्श किञ्चित् வரமாட்டேங்குது பிள்ளைக்கு. अस्मां மூடஸ்து திருஷ்டம் ந ததர்ஷ கிஞ்சித் मूढस्तु दृष्टं न ददर्श किञ्चित् श्रुतं न शुश्राव जगादनैव पृष्टो न च स्नान जपादि चक्रे. வெரி குட். Thank you. நெக்ஸ்ட் கௌசல்யா சொல்ல வாங்கோ. இதஸ்ததோடன் சமவாப்த கங்கோ. கௌசல்யா கண்ணம்மை வாங்கோ. Yes. இதஸ்ததோடன் சமவாப்த கங்கோ इतस्ततोटन् समवाप्त गङ्गो ஜலே நிமஜ்ஜன் பிரபிபம்ஸ்ததேவ जले निमज्जन् प्रतिभंस्तदेव அதாவது தண்ணி, அந்த தண்ணியே குடிச்சுன்னு இருக்கான். பிரபிபம் ஸ்வமே ததேவ சர்க்கன் प्रतिभंस्तदेव प्रतिभंस्त ओके प्रतिभंस्तदेव வசன்முனீனாமுஜ ஒரே ஓகே. வசன்முனீனாமுடஜேஷு வேதம் वेद वममि வேத மந்திராம்சன் அடுத்தது வரும். ओके. वसन्मुनीना मुटजेषु वेद மந்திராம்ச शृण्वन् सदिनानि निन्ये मन्त्रांश्च शृण्वन् सदिनानि निन्ये इतस्ततोटन् समवाप्त गङ्गो जले निमज्जन् प्रपिभंस्तदेव वसन्मुनीना मुटजेषु वेद मन्त्रांश्च शृण्वन् सदिनानि निन्ये Yes, mommy. correct. Okay, thank you. इतस्ततोटन् समवाप्त गङ्गो जले निमज्जन् प्रपिबंस्तदेव
वसन्मुनीनामुटजेषु वेद मन्त्रांश्च शृण्वन् स दीनानि निन्ये. Correct. Kamakshi Vango. Ma'am, can I say now? Ma'am, sorry. Good morning. Vango. Kramena satsanga vivruddha sattvaha. Kranema satsanga Kranema illa, kramena. sorry. Kramena satsanga vivritta satsava Sattvaha. tattvaga Satyavrata satyatapacha bhutva. satyavradaha satyadabascha bhutva Satyavrata satyatapacha bhutva. satyavradas satyadabascha bhutva Dabal, tapa. tapascha bhutva ना सत्यवाक्त्वत् कृपया समूढोऽपि नादस्य वाक् அதசுல நான் சத்தியவாக் வாக்வத் கிருபையா எப்படி பிரிக்கும்? நான் சத்தியவாக் त्वत् कृपया समूढोऽपि நா சத்யவாக்த்வத் கிருபையா சமூடோபி. சோ அந்த பியூவை வந்து பி ஊ மாத்திக்கிறோம். ஓகே. உன்மீலிதாந்தர்நயனோ பபூவ. உன்மீலிதாந்தர் நயனோ பபூவ. கிரமேண சத்சங்க விவ்ருத்த சத்வ சத்ய சத்வ சத்வஹ விசர்க்கம். ஓகே ஓகே. கிரமேண சத்சங்க விவ்ருத்த சத்வஹ சத்யவ்ரத சத்யதபாஸ்ச பூத்வா இல்ல நான் தனியா சத்ய வாக் அப்படி வச்சுக்கோங்க. நான் சத்ய வாக் त्वत् कृपया समूढोऽपि. நா சத்யவாக் ஓகே. நா சத்யவாக் त्वत् கிருபயா சமூடோபி உன்மீலிதாந்தர் நயனோ பபூவ. கிரமேண சத்சங்க விவ்ருத்த சத்வஹ சத்யவ்ரதக்ஸ சத்யதபாஸ்ச பூத்வா நா சத்யவாக்த்வத் கிருபயா சமூடோபி உன்மீலிதாந்தர் நயனோ பபூவ. ஓகே. இன்னொரு தடவை சொல்லட்டுமா மேடம்? இல்ல நான் தேங்க்யூ மேம். அம்மா எஸ்மா. ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த சத்ய தபாஷ்ச சொல்லணுமா இல்ல சத்ய தபாஷ்ச அப்படி சொல்லலாமா? தபாஸ்சமா. ஓகே தேங்க் யூ. நெக்ஸ்ட் காமாட்சி வாங்க. குலம் பவித்ரம் ஜனனி விசுத்தா. நமஸ்காரம் மேம். குலம் பவித்ரம் ஜனனி விசுத்தா பிதா ச சத்கர்மரத சதா மே. பிதா ச சத்கர்மரத சதா மே. ரதஸ்ததா மே. ரதஸ்ததா மே. மயா கிருதம் நைவ நிஷித்த கர்ம. மயா கிருதம் நைவ நிஷித்த கர்ம. ததாபி மூடோஸ்மி ஜனைश्च நிந்த்யः. ததாபி மூடோஸ்மி ஜனைश्च நிந்த்யः. குலம் பவித்ரம் ஜனனி விசுத்தா பிதா ச சத்கர்மரத சதா மே. மயா கிருதம் நைவ நிஷித்த கர்ம. ததாபி மூடோஸ்மி ஜனைश्च நிந்த்யः. குலம் பவித்ரம் ஜனனி விசுத்தா பிதா ச சத்கர்மரத சதா மே. மயா கிருதம் நைவ நிஷித்த கர்ம. ததோபி மூடோஸ்மி ஜனைश्च நிந்த்யः. சோ இதுலயே அவன் சொல்றான். அதாவது எப்போ வந்து நான்
ஆத்ம விசாரம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்மளுக்கு ஞானம் பிறக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மள கேள்வி கேட்டு, அதுதான் ஆத்ம விசாரம். ஏன் ஏன் இப்படி நடக்கிறது, நான் ஏன் இப்படி பண்றேன், இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, அப்ப அதுக்கு ரூட் காஸ் என்ன அப்படின்னு நம்ம செல்ஃப் அனலைஸ், நம்மள அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோம்னாலே நம்மளுக்கு ஞானம் பிறக்கிறதுக்கு விதை விதைச்சாச்சுன்னு அர்த்தம். அதாவது இனிமே அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விசாரம் பண்ணி 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 தான் நம்மளுக்கு ஞானம் பிறக்கும். சோ இவனுக்கு அந்த மாதிரி மனசுக்குள்ள கேள்விகள் இத்தனை நாளா சும்மா அப்படியே பேனு அலைஞ்சுன்னு இருந்தவன் ஏன் திடீர்னு அந்த மாதிரி அவனுக்குள்ள அந்த மாதிரி thinking, ஏன் எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கேள்வி வருது. சோ அதுவே அவனுக்கு ஞானம் உதிப்பதற்கான அறிகுறி. நெக்ஸ்ட் கல்பனா வாங்கோ. அடியேன்மா குருஜி. ஜன்மாந்தரே கிண்ணு கிருதம் மயாகம் ஜன்மாந்தரே கிரும்னு கிருதம் மயாகம் கிம் வா ந வித்யார்த்தி ஜனஸ்ய தத்தா கிம் வா ந வித்யார்த்தி ஜனஸ்ய தத்தா கிரந்தோப்யதத்த கிமு பூஜ்ய பூஜா கிரந்தோப்யதத்த கிமு பூஷ்ய பூஜா கிருதா ந கிம் வா விதிவன்ன ஜானே கிருதா ந கிம் வா விதிவன்ன ஜானே ஜன்மாந்தரே கிம் நு கிருதம் மயாகம் கிம் வா ந வித்யார்த்தி ஜனஸ்ய தத்தா கிரந்தோப்யதத்த கிமு புஷ்ய பூஜா கிருத்தா ந கிம் வா விதிவன்ன ஜானே. திருப்பி சொல்லணுமா? எஸ்மா. ஓகே குருஜி. ஜன்மாந்தரே கிம் நு கிருதம் மயாகம் கிம் வா ந வித்யார்த்தி ஜனஸ்ய தத்தா கிரந்தோப்யதத்த கிமு புஷ்ய பூஜா கிருத்தா ந கிம் வா விதிவன்ன ஜானே. கிமு பூஜ்ய பூஜா கிமு பூத்ய பூஜா கிருத்தா ந கிம் வா விதிவன்ன ஜானே. சோ நிறைய கேள்விகள். நான் ஏதாவது என்னோட பரம்பரை தோஷமா இருக்குமா, இல்ல இந்த ஜென்மத்திலேயே நான் நிறைய பாவம் பண்ணேனா, இல்ல பூர்வ ஜென்மத்தோட கர்ம வினைன்னு சொல்லுவாளே அதனாலயா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் அவன் மனசுல. பூஜைக்கு தகுந்தவர்களே நான் பூஜிக்காம விட்டுட்டேனா, அந்த பாவம் செஞ்சேனா அப்படின்லாம் அவன் மனசுல எண்ணங்கள் தோன்றது. கலாவதிவம் ராஜி மேம் என்ன டவுட்டா? மேம் செகண்ட் லைன்ல வித்யார்த்தி அப்புறம் ஜனசிய சொல்லணுமா மேம்? ஆமா, இம்பான வித்யார்த்தி ஜனஸ்ய. ஆமா, வித்யா அர்த்தி ஜனஸ்ய தத்தா. அது ஓகே, வித்யார்த்தி ஜனஸ்ய அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் கலாவதி வாங்கோ. எஸ் மேடம். நாகாரணம் எக்கோ அடிக்கிறது. நாகாரணம் காரியமிதீரியதே ஹி நாகாரணம் காரியமிதீரியதே ஹி தைவம் பலிஷ்டம் துரதிக்ரமஞ்ச दैवं बलिष्ठं दुरतिक्रमं च ततोऽत्र मूढो विफलीकृतोऽस्मि ततोऽत्र मूढो विफलीकृतोऽस्मि वन्द्यद्रुवन्निर्जलमेघवच्च वन्ध्यद्रुवन्निर्जलमेकवच्च नाकारणं कार्यमितीर्यते हि दैवं बलिष्ठं दुरतिक्रमं च ततोऽत्र मूढो विफलीकृतोऽस्मि वन्ध्यद्रुवन्निर्जलमेकवच्च नाकारणं कार्यमितीर्यते हि दैवं बलिष्ठं दुरतिक्रमं च ततोऽत्र मूढो विफलीकृतोऽस्मि
வெரி குட். சோ இதுலதான் எதுவுமே காரணம் இல்லாம காரியம் இல்லைன்னு சொல்லுவா இல்லையா, அதுதான் நக்கனா காரணம் காரியம் இத்தீரியத்தேகி. அதனால்தான் அப்படி சொல்லுவாளோ, காரணம் இல்லாம எந்த காரியமும் இல்லைன்னு சொல்லுவாளோ. அந்த விதிங்கிறதுக்கு அப்படி ஒரு வலிமையோ, அதை வெல்ல முடியாதுன்னு சொல்றாளே, அதெல்லாம் உண்மைதானோ அப்படின்னுலாம் அவனுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் கலைவாணி வாங்கோ. இத்யாதி சஞ்சிந்த்ய வனே ஸ்திதஸ்ஸ इत्यादि सञ्चिन्त्य वने स्थितः स कदाचिदेकं रुधिराप्लुताङ्गम् कदाचिदेकं रुधिराप्लुताङ्गम् बीभत्सरूपं किटिमेष पश्यन् बीभत्सरूपं किटिमेष पश्यन् अय्यय्य इत्युत्स्वनमुच्चचार अय्यय्य इत्युत्स्वनमुच्चचार उत्स्वनमुच्चचार उत्स्वनमुच्चचारங்களா மேம்? इत्युत्स्वनमुच्चचार इत्युत्स्वनमुच्चचार इत्यादि सञ्चिन्त्य वने स्थितः स कदाचिदेकं रुधिराप्लुताङ्गं बिभीत्सरूपं किटिमेष पश्यन् अय्यय्य इत्युत्स्वनमुच्चचार इत्यादि सञ्चिन्त्य वने स्थितः स कदाचिदेकं रुधिराप्लुताङ्गं बिभीत्सरूपं किटिमेष पश्यन् अय्यय्य इत्युत्स्वनमुच्चचार. ஓகே. சோ பீபத்ஸ ரூபம், அதாவது பாக்கிறதுக்கே அவ்வளோ அருவருப்பா இருக்கும் அது. சோ இதுல எது வந்து பண்ணிய சொல்றா சொல்லுங்க. சி ஐயன்னு அத பார்த்து சொல்ற பண்ணி பீஜ மந்திரம் சொல்றது. பீபத்ஸ ரூபம்ங்கிறது அருவருத்தக்க ரூபம். ஆன பஷ்யன் பாக்குறது. கிட்டிம்ங்கிறது தான். ஓகே. சோ அந்த ஐயங்கிறது வந்து அந்த இது அவனுக்கே தெரியாம சொல்ற அந்த பீஜ மந்திரம். நெக்ஸ்ட் ஜோதீஸ்வரி மாமி வாங்க. ஷரேன விக்தஸ்த கிரிர்பயார்த்தக. அடியேன் வணக்கம் குருஜி. ஷரேன விக்தஸ்த கிரிர்பயார்த்தக. அது கிரிர் இல்ல கிரிர், சரியா? சரி, கிரிர். பிரவேபமானோ முனிவாசதேசே. பிரவேபமானோ முனிவாசதேசே. அந்தர்நிகுஞ்சஸ்ய கதஸ்ச தைவாத். அந்தர்நிகுஞ்சஸ்ய கதஸ்ய தைவாத். கதஸ்ச தைவாத் இத்து போட்டுக்கோங்க அங்க. தைவாத் அதிருஷ்யத்தான்னு இருக்கு. தைவாத் அதிருஷ்யதா அப்படின்னு மாத்திக்கணும். அந்த முதல்ல இருக்கிற தேவை வந்து அடிச்சுட்டு இத்து போட்டுட்டு போட்டுக்கோங்க பக்கத்துல. அந்தர்நிகுஞ்சஸ்ய கதஸ்ச தைவாத். அந்தர்நிகுஞ்சஸ்ய கதஸ்ச தைவாத். அதிருஷ்யதாமாபயார்த்தி ஹந்த்ரி. அதுஷ்யதாமாபயார்த்தி ஹந்த்ரி. ஷரேன விததஸ்ய வித்தஸ்ஸ. ஷரேன வித்தஸ்ஸ கிரிர்பயார்த்தக. பிரவேபமானோ முனிவாசதேசே. அந்தர்நிகுஞ்சஸ்ய கதஸ்ய தைவாத். அதృశ్యతామాపభయార్తి ஹந்த்ரி. ஷரேன வித்தஸ்ய கிரிர்பயார்த்தக. பிரவேபமானோ முனிவாசதேசே. அந்தர்நிகுஞ்சஸ்ய கதஸ்ய தைவாத்.
அதృశ్యதாமாபயார்த்திஹந்த்ரி. சோ இங்கேயும் அவர் சொல்றார் இதெல்லாம் என்ன தானா ஒரு இது கோஇன்சிடென்ஸ்ல நடந்ததா இல்ல, எல்லாமே அம்பாளுடைய லீலை. எதற்காக இவன் அந்த காட்டுல விழும்போது அன்னைக்கு அந்த பண்ணி வரணும், அதுவும் ரத்த விளாரா வரணும், அது இவன் கண்ணுல படணும், எல்லாமே அந்த அம்பாளுடைய லீலை தான். அதாவது இவனுக்கு அந்த ஞானம் பிறக்கக்கூடிய தருணம் வந்துடுது. சோ அவன் அதை பார்த்துட்டு அந்த ஒரு இதுல ஐய அப்படிங்கிறான். அது அவன் பீஜ அக்ஷரம் உதித்த மாதிரி, ஐ மீன் அவன் வாயிலிருந்து வந்த மாதிரி அது ஆறுது. அதுல அவன் ஞானம் பெறான். எல்லாமே விதி. ஜெயந்தி மாமி வாங்கும். வினாமகாரஞ்ச வினாச்ச பக்திம். வினாமகாரம் ச வினா ச பக்திம். இங்கேயும் பக்தி உச்சாரியன்னு இருக்கு. மூவ இம் ஊவா பிரிச்சுக்கிறோம். உச்சாரிய வாக்பீஜமனும் பவித்ரம். உச்சார்ய வாக்பீஜமனும் பவித்ரம். பிரசன்ன புத்தி கிருபயா தவைஷ. பிரசன்ன புத்தி கிருபயா தவைஷ. பபூவ தூரீகிருத சர்வ பாபக. பபூவ தூரீகிருத சர்வ பாபக. வினாமகாரம் ச வினா ச பக்திம். உச்சார்ய வாக்பீஜமனும் பவித்ரம். பிரசன்ன புத்தி கிருபயா தவைஷ. பபூவ தூரீகிருத சர்வ பாபக. வினாமகாரம் ச வினா ச பக்திம். உச்சார்ய வாக்பீஜமனும் பவித்ரம். பிரசன்ன புத்தி கிருபயா தவைஷ. பபூவ தூரீகிருத சர்வ பாபக. வினா மக்காரம், அதாவது மக்காரம் ஐம் அப்படின்னு அந்த மால கூட அவன் முடிக்கல, ஐய மட்டும்தான் சொன்னான். சோ மக்காரமும் இல்ல, அதுல ஒரு பக்தியும் இல்ல. வினாச்ச பக்திம், வினானா என்ன இல்லாமல் அப்படின்னு. சோ மக்காரம் இல்லாம பக்தியும் இல்லாம அவன் வாக்பீஜத்தை சொன்னதும் எல்லாமே விதிவசத்தால். சோ பிரசன்ன புத்தி உடையவனாக அவன் மாறறான். பபூவ அதாவது காணாம போறதான். என்னது? சர்வ பாபங்களும், அவனுடைய பாவங்கள் எல்லாம் காணாமல் போறது அப்படின்னு சொல்ல. நாகம் நெக்ஸ்ட் ஜெயலட்சுமி கணேசன். ஜி ஜெயலட்சுமி மாமி வாங்க. நாகம் கவிர்கான விசக்ஷணோன. நமஸ்காரம் மாமி. நாகம் கவிர்கான விசக்ஷணோன. நட்டோ ந ஷில்பாதிஷு ந பிரவீணக. நட்டோ ந ஷில்பாதிஷு ந பிரவீணக. பஷ்யாத்ர மாமூಢமனன்ய பந்தும். பஷ்யாத்ர மாமூఢமனன்ய பந்தும். மூட மனன்ய பந்தும் மூணா பிரிச்சுக்கோங்க. அத பிரசன்ன புத்திம் குரு மாம் நமஸ்தே. பிரசன்ன புத்திம் குரு மாம் நமஸ்தே. நாகம் கவிர்கான விசக்ஷணோன. நட்டோ ந ஷில்பாதிஷு ந பிரவீணக. பஷ்யாத்ர மாமூఢமனன்ய பந்தும். பிரசன்ன புத்திம் குரு மாம் நமஸ்தே. நாகம் கவிர்கான விசக்ஷணோன. நட்டோ ந ஷில்பாதிஷு ந பிரவீணக. பஷ்யாத்ர மாமூఢமனன்ய பந்தும். பிரசன்ன புத்திம் குரு மாம் நமஸ்தே. பியூட்டிஃபுல். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சோ இவர் கடைசியில எனக்கும் அந்த மாதிரி நல்ல புத்தியை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற மாதிரி முடியுது. சோ இந்த புத்தி அவன் வந்த உடனே எப்படி ரொம்ப சாதுரியமா ரொம்ப அழகா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவான். ரொம்ப நன்னா இருக்கும். அது அடுத்த தசகம்ல அது பார்ப்போம். உதத்திய மகிமா அதுதான் அடுத்தது. இன்னைக்கு இது டைம் ஆயிடுத்து. நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். மாமி ஒரே ஒரு டவுட்டுமா. 8ல செகண்ட் லைன் பஷ்யன் நையன் இருக்குதுல, சொல்லணுமா? ஆமா, பஷ்யன்னு பிரிச்சுட்டு ஐயன்னு ஆரம்பிக்கணும். ஓகே, தேங்க்யூ. சேர்த்து சொல்லும் போது தான் அது நானு வரும்.
ஆக்சுவலா பஷ்யன் கூட இல்ல, பஷ்யன் இல்ல, பஷ்யன் ஐயா. ஓகே, ஜெயலட்சுமி வாங்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்லவா? எஸ். புராத்விஜ கட்சண தேவதத்தோ நாம பிரஜாத்தம் தமசா சமீபே குர்வன் மகம் கோபில சாபவாச்சா லேபே சுத மூடம் அனந்த துக்கஹ. பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் தேங்க்யூ. ஜெயா ராஜசேகர் மாமி வாங்கோ. நமஸ்காரம் மாமி. Yep. उदत्य नामा ववृते सफालो मूढस्तु दृष्टं न ददर्श किञ्चित् श्रुद्धं न शुश्राव जकात नैव पृष्टो न सस्नान जपाति चक्रे. பிருஷ்டோ நச்ச, அது ச சொல்லக்கூடாதுமா, ச. பிருஷ்டோ நச்ச पृष्टो न च स्नानस् जपाति चक्रे. வெரி குட். நெக்ஸ்ட் ஜானகி மாமி. हरि ओम मैम. சொல்லுங்க. इतस्ततोटन् समवाप्तगङ्गो जले निमज्जन् प्रपिबंस्तदेव वसन्मुनीनामुटजेषु वेदमन्त्रास्य वరకు ब्रेक लिया मैम. वसन्मुनीनामुटजेषु वेदमन्त्रास्य ராகத்துக்காக வேத மந்த்ராம்ச ஸ்ருண்வன் சதினானி நின்யே. ஓகே மேம். इतस्ततोटन् समवाप्तगङ्गो जले निमज्जन् प्रपिबंस्तदेव वसन्मुनीनामुटजेषु वेद मन्त्राश्च शृण्वन् सदिनानि निन्ये. எஸ். நெக்ஸ்ட் இந்து வாங்கோ. ஹேமசித்ரா வாங்கோ. சொல்றேம்மா. क्रमेण सत्संग विवृद्ध सत्वः सत्यव्रत सत्यतपाश्च भूत्वा नासत्यवाक्त्वत् कृपया स मूढोऽपि उन्मीलितान्तर्नयनो बभूव. வெரி நைஸ். Thank you. நெக்ஸ்ட் கீதா வைத்தியநாதன். नमस्कारं गुरुजी. कुलं पवित्रं जननी विशुद्धा पिता च सत्कर्मरतः सदा मे मया कृतं नैव निषिद्धकर्म तदाभिमूढोऽस्मि जनैस्य निन्द्यः. வெரி குட். நெக்ஸ்ட் கீதா ராஜகோபால் வாங்கோ. जन्मान्तरे किं नु कृतं मयागं किं वा न विद्याति जनस्य दत्ता ग्रन्थोऽप्यदत्तः किमु पूज्य पूजा कृता न किं वा विधिवन्न जाने. नेक्स्ट गायत्री. नमस्कार मामी. ना कारणं कार्यमितीर्यते हि दैवं बलिष्ठं दुरतिक्रमां च सॉरी मामी. दुरतिक्रमं च तत्रो मूढो ततोत्र मूढो विफलीकृतोऽस्मि वन्द्यध्रुवन्निर्जलमेघवाच. ஜலமேகவச்ச. மாமி இன்னொரு வாட்டி சொல்லவா? சொல்லுங்களே. ना कारणं कार्यमितीर्यते हि दैवं बलिष्ठं दुरतिक्रमं च ततोत्र मूढो विफलीकृतोऽस्मि वन्द्यध्रुवनिर्जलमेघवच्च. वन्द्यध्रुवन्निर्जलमेघवच्च. यस. ओके. नेक्स्ट देवी वांगो. इत्यादि संचिन्त्य वने स्थितस्स कदाचिदेकं रुधिराप्लुताङ्गं बीभत्सरूपं किटिमेष पश्यन्
अय्यय्य इत्युत्स्वनमुच्चचार. Very good. Next, Bhavatarini. Bhavatarini. Bama mami. மேம் சொல்லவா மாமி? சொல்லுங்க. சரணே வித்த சரேன சரேன வித்த சகிரிர்பயார்த்தக பிரபேவமானோ முனிவாச தேசே அந்தர்நிகுஞ்சஸ்ய கதக்ஷ தெய்வாத் அத்ருஷ்யதாம பயார்த்திஹந்திரி அதிருஷ்யதாமாப பயார்த்திஹந்திரி. இன்னொரு தடவை சொல்லுங்க. அதிருஷ்யதாமாப அத்ரேஷ்யதாமாப பயார்த்திஹந்திரி. ஓகே. பவதாரணி சொல்ல. இன்னொரு தடவை சொல்லவா? இல்ல மாமி, நானா வந்து. பாலசுப்ரமணியம் நான் சொல்றேன் மேம். என்னோட மேம் சொல்லுமா. நான் சொல்லிட்டா என்னோட சொல்லுங்க. வினாமகாரம் ச வினாச்ச பக்தி முச்சார்ய வாக்பீஜமன். பக்திம் உச்சாரியன மாத்த சொன்னேன். ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் மாத்தே. 1 minute. ஓகே. வினாமகாரம் ச வினாச்ச பக்திம் உச்சார்ய வாக்பீஜமனும் பவித்ரம் பிரசன்ன புத்தி கிருபாய தைவைஷ பிரசன்ன புத்தி கிருபயா தவைஷ பபூவ தூரி கிருத சர்வ பாபஹ. பாலசுப்ரமணியம் அம்மா. நாஹம் கவிர்கண் விசக்ஷணோ ந கவிர்கண விசக்ஷணோ நாஹம் கவிர்கான விசக்ஷணோ ந நட்டோ சசில்பாதிஷு நோ பிரவீணः பஷ்யத்ர மாமுடமன்னன்ய பந்தும் பிரசன்ன புத்திம் குரு மாம் நமஸ்தே. ஸ்ரீமாத்ரே நமஹ. மூடன்னு சொன்னேன், அது மூட. ஓகே, ஃபுல்லா ஒரு வாட்டி சொல்லிடலாம். கூடவே மியூட்ல சொல்லுங்க. சௌமியா வி ஃபர்ஸ்ட் 5 சொல்லுங்க. द्विज कश्चन देवदत्तो नाम प्रजार्तं तमसा समीपे कुर्वन्मकं गोपिलशापवाचा लेभे सुतं मूढमनन्तदुःखः उतत्यनामा ववृधे स बालो मूढस्तु दृष्टं न ददर्श किञ्चित् श्रुतं न शुश्राव जगात नैव पृष्टो न च स्नान जबाति चक्रे इतस्ततोटन् समवाप्त गङ्गो जले निमज्जन् प्रपिबंस्तदेव वसन्मुनीनामुटजेषु वेद मन्त्रांश्च शृण्वन् सदिनानि क्रमेण सत्संग विवृद्ध सत्वः सत्यव्रतः सत्यतपाश्च भूत्वा नासत्यवाक्त्वत् कृपया समूढोऽपि उन्मीलितान्तर्नयनो बभूव कुलं पवित्रं जननी विशुद्धा पिता च सत्कर्मरतः सदा मे मया कृतं नैव निषिद्धकर्म तथापि मूढोऽस्मि जनैश्च निन्द्यः. கரெக்ஷன்ஸ் இருக்கா மேம்? இல்லம்மா, கரெக்டா இருந்தா ஸ்டாப் பண்ணிரு. நான் சொல்றேன். Mommy, can I chant? மேம் 5 தானே சொல்ல சொன்னேன்.
5 தான் 5 தான். ஓகே சொல்லுங்க ரஷ்மி சொல்லுங்க. Thank you. ஏன்னா this is going to be நான் திருப்பி சொல்ல போறது இல்ல, அதனால கிளியரா சொல்லணும். Sure, mommy. Janmantare kim nu kritam mayagam kim va na vidyarthi janasya datta granthophya datta kim pujya puja kritana kim va vidhivan na jane nakaranam karya vipiryate hi daivam balishtham durutikramam cha तत्रोत्र मूढ़ो ततोत्र मूढ़ो विपलीकृतोऽस्मि बन्ध्य ध्रुवन्निर्जलमेघवच्च इत्यादि संचित्य वने स्थितः कदाचिदेकं रुधिराप्लुताङ्गं बिभत्सरूपं बीभत्सरूपं किटिमेष पश्यन् अय्यय्य इत्युत्स्वनमुच्चचार शरेण विद्धस्य गिरिभर्यतार्ह शरेण विद्धस्य किरिर्भयार्तः शरेण विद्धिस्य किरिर्भयार्तः प्रवेपमानो मुनिवासदेशे अन्तर्निकुञ्जस्य गतश्च दैवात् अदृश्यतामापभयार्तिहन्त्री विनामकारं च विना च भक्तिम् उच्चार्य वाग्बीजमनुं पवित्रं प्रसन्न बुद्धि कृपया तवैष बभूव दूरीकृत सर्वपापः नाहं sorry one more okay चलो मामा okay नाहं कविर्गान विचक्षणो नटो न शिल्पादिषु न प्रवीणः पश्यात्र मां मूढम् अनन्यबन्धं प्रसन्न बुद्धिं कुरु मां नमस्ते श्रीमात्रे नमः. Very good. Thank you mommy. யாராவது இது சொல்லுங்க. க்ஷமா நான் சொல்லுமா சொல்டா. यदक्षरपदपृष्ठं मात्राहीनं तु यद् भवेत् இரு நோரட்டி. यदक्षरपदपृष्ठं मात्राहीनं இல்லடா பிரஷ்டம் भ्रष्टं ओके यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद् भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी माहेश्वरि नमोऽस्तु ते. विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरि. अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम. तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी. सर्वं श्री जगदम्बार्पणमस्तु. Very nice.